வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி எனக்கு இது சரியா படல. தேவையில்லாம கண்ணு அப்படின்னு செலவு போயிட்டே இருக்கு. ராமச்சந்திரன் சாருக்கு நம்ம தேவையில்லாம செலவு வைக்கிறோமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க வீரா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பார்த்துக்கலாம் விடு, இதெல்லாம் ஒரு செலவாங்கிறாங்க கண்மணி. எது இதெல்லாம் ஒரு செலவாவே உனக்கு தோணலையா? ஏண்டி நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுக்காக என்ன இப்படியா? சரி நீ தான் இப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்னடானா எல்லாத்துக்கும் சேர்த்து தலைய ஆட்டுறாங்கன்னு சொல்றாங்க வீரா. ஏய் நான் என்னடி பண்ணனேன்னு கேட்குறாங்க வீராவோடமா. இது எல்லாமே தேவையில்லாத செலவுன்னு தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேனுங்கிறாங்க. ஏமா எல்லா செலவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்லுங்கிறாங்க வீரா. அந்த பக்கமா வள்ளி நின்று எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏ வீரா எதுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுற? இது உன் அக்காவோட ஃபேமிலி, செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு, அதைத்தான் நாங்க செய்யறோம். மெஹந்தி ஃபங்க்ஷன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்மணி அக்காவுக்கு தான் செஞ்சு பார்க்க முடியல, உனக்காவது நடக்கட்டுமே நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க பிருந்தா. மாறன் வீரா கிட்ட கொண்டு வந்து இந்த அம்மா உன்னோட வருங்கால புருஷன் இந்த ட்ரெஸ்ஸை மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக எடுத்து கொடுத்துட்டாரு, இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன். உன் மேலதான் அவருக்கு எவ்வளவு லவ். ஆஹா சான்ஸே இல்லை, நீ ரொம்ப லக்கிங்கிறாங்க மாறன். இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறானேன்னு நினைக்கிறாங்க வள்ளி. இது மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மறக்காம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துரு. அவர் மனசு குழுக்குழுன்னு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துருமா, அவர் மனசை காயப்படுத்திடாத. நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போட்டுக்குமா என்ன லவ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. என்னது இவ வீரவ மறந்துட்டான் இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு கண்மணிக்கு சந்தேகம் வருது. அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நாளைக்கு ராமச்சந்திரன் வீட்டுல மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ராமச்சந்திரன் குடும்பமே ஆக்சிடென்ட்ல ஆன மாதிரி சாகணும். அப்படி சாகருக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். இது முதல்ல அட்வான்ஸு, இன்னும் உனக்கு சம்பளம் மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் என்னைய சந்தேகப்படுறீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிக்கிறேன் பாருங்கிறாங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. காட்டியும் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு ஆஹா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னோட ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக பண்ணாமல் எப்படிங்கிறாங்க. எது உன்னோட ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. ஆமாம் அப்போ என் தலைமையில் தானே இந்த ஃபங்க்ஷன் நடத்த சொல்லியிருக்காங்க, அப்போ என்னதுன்னு சொல்லாமல் வேறு என்னடா சொல்லுவார், லூசு பசங்களாங்கிறாங்க மாறன். அப்பா கிட்ட நீ நல்ல பேர் வாங்கினீன்னா போதும், அதனால தான் நாங்கள் லேட்டாக வந்தோன்னு சொல்கிறாங்க ராகவன். ஓ அப்படியா அப்படின்னு பேசிக்கிறாங்க. கார்த்தி கட் அவுட்டை பார்க்குறாங்க. அங்கே மாறன் வீரன் இருக்கு. டே என்னடா மாறன் வீரன் எழுதியிருக்குங்கிறாங்க. டே நல்லா படிடாங்கிறாங்க. மாறன் வெல்கம் வீரா கல்யாணமா, அப்பாடா ஒரு நிமிஷம் அலண்டு போயிட்டேங்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு பாருங்கடா வேலையா அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். கண்மணியும் அவங்க அத்தையும் வராங்க. அவங்களும் பார்த்துட்டு அதிர்ச்சி அப்படியே நிற்கிறாங்க. என்னது இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கானே, என்ன இவன் என்ன லூசு பையனான்னு கேட்குறாங்க. கண்மணி என்னமோ வேலை பார்க்குறான், எனக்கு இவன் பேரில் நம்பிக்கையே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்ததும் அங்கங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் பண்ணியிருக்கிற டெக்கரேஷனை பார்த்தா தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து வீரா கழுத்தில் கட்ட சொல்லிடுவான் போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. மாறன் குடும்பத்தில் எல்லாருமே வரவேற்கிறதுக்காக வெளியில் வராங்க. ராமச்சந்திரன் வந்ததும் வாங்க லேட் ஆயிடுச்சா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அட என்னங்க நீங்கள் இவ்வளோ சீப்பான ஹோட்டல்லையா ஃபங்க்ஷன் வச்சிருப்பீங்க, இன்னும் பெட்டரான ஹோட்டலில் பார்த்துருக்க கூடாதான்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேனே சம்மந்தி, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரான ஹோட்டலாக நானே பார்த்துப்பனால ஏதோ ஹோட்டலில் சாப்பிட வந்த மாதிரி இருக்கு, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே இந்த ஃபங்க்ஷனை வேறொரு ஹோட்டலில் வச்சு நடத்திருப்போங்கிறாங்க. மாறன் விட்டு பிடிக்கிறாங்க. என்ன சார் இந்த ஹோட்டலை நல்லா நினச்சி பாருங்க, மறந்துட்டீங்களா? போன மாதம் உங்கள் தங்கச்சியோட விசேஷம் கூட இங்கே தான் நடந்துச்சாமே, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் தான் எடுத்து நடத்துனீங்களாமே. நீங்கள் எவ்வளோ தரமான ஆளு, அதனால தான் தரமான இடமா பார்த்து இந்த இடத்த நாங்கள் தேடி பிடிச்சோங்கிறாங்க மாறன். ஓ சரி 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 அப்படியா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கூட மியூசிக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களே, வேணும்னா சொல்லுங்க வச்சிடலாம், உங்கள் செலவில் பார்த்துக்கலாமான்னு மாறன் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பிங்கிறாங்க. கோவிச்சுக்காதீங்க இருந்தால் நல்லா இருக்குமேனு சொன்னாங்கிறாங்க. வீரா கழுத்தில் தாலி கட்டும்போது இருக்குடா உங்களுக்குன்னு நினச்சிட்டு மாறன் அங்கேருந்து போகிறாங்க. சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க உள்ள வாங்கன்னு ராமச்சந்திரன் வரவேற்போடு கூட்டிகிட்டு போகிறாங்க. மாறன் ஃபோன் பேசிட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் வீரா கார் விட்டு இறங்கி வர்றாங்க. கூடவே தோழிங்களும் வராங்க. அப்படியே ராணி மாதிரி ஜம்முன்னு வீரா வந்துட்டு இருக்கிறாங்க. தன்னையே மறந்து மாறன் வீராவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்மணியும் வீராவை வந்து பார்க்குறாங்க. வீரா உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்கேன்னு ரசிக்கிறாங்க. இந்த பக்கமாக வள்ளியும் வந்து ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க வீரா கிட்ட. அழகாக இருக்கலடா, சைலண்ட்டாக இருக்கிறதுடா, சீக்கிரமாக கூட்டிகிட்டு ஓடிடுறாங்கிறாங்க வள்ளி. எப்படியோ அப்பா கிட்ட என்ன விரோதியாக்காத விடமாட்டே போல இருக்கு நீங்கிறாங்க. டே என்னடா மாறா இப்படி பேசுகிற, அதே கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நான் கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிறாங்க. டே பார்த்து என்னடா பண்ண போகிற, சீக்கிரமாக அவளை கூட்டிகிட்டு ஓடிடுறாங்கிறாங்க வள்ளி. மாறன் வீராவை போய் அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன ட்ரெஸ் இது, மாப்பிளைக்கு என்னதான் டேஸ்ட்டோ. ஆமாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடவே மாட்டியல்ல, இந்த எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை இதில் இருக்குது, இதை நீ கட்டிட்டு வா, ரொம்ப அழகாக இருப்பேங்கிறாங்க. நான் எதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை கட்டிட்டு வரணும்னு கேட்குறாங்க வீரா. இது எனக்கு வருங்கால ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க வீரா. இந்த ட்ரெஸ்ஸே இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னோட வருங்கால புருஷன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க வீரா. அரவிந்த் வராங்க. வந்ததும் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆஹா வீரா ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸை யார் செலெக்ஷன் பண்ணா, நீங்களான்னு கேட்குறாங்க. என்னது இவர் தானே செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்தாருன்னு வீரா நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களே செலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ ஒரு அழகாக எடுத்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரவிந்த். கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் அங்கேருந்து போகிறாங்க. வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க
யார் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. நீ தான் சொன்னீங்க உன்னோட வருங்கால புருஷன் எடுத்து கொடுத்ததுன்னு, அப்புறம் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு கேட்குறாங்க மாறன். டேய் மாறா பொய் பேசாதீங்கிறாங்க வீரா. வீரா நான் பொய் சொல்லலை, உன் வருங்கால கணவன் நான் தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேங்கிறாங்க மாறன். உங்கள் அக்கா இருக்காங்களா அவங்க கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணி கொடுத்ததே நான் தான் சொல்லிடுறாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன், உன் மனசில் என்ன தான் நினைக்கிறேன்னு கேட்குறாங்க வீரா. உன்னை தான் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் எத்தனை தடவை தான் சொல்லட்டுங்கிறாங்க மாறன். டேய் மாறா ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிறேன், இது என்னோட லைஃப் மேட்டர், வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமாங்கிறாங்க வீரா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமாங்கிறாங்க. என்னங்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப சிம்பிள், எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. டேய் நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியான்னு சொல்கிறாங்க வீரா. இங்கே பாரு, லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும், இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. டேய் உனக்கெல்லாம் உங்கள் அப்பா தாண்டா கரெக்டு, நான் போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்போ தான் நீ அடங்குவேங்கிறாங்க. சரி போய் சொல்லிக்கோ அப்படிங்கிறாங்க. வீராவும் இரு நான் போய் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க. வீரா போய் ராமச்சந்திரகிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன புரியாமல் மாறனும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அச்சோ நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமா, இந்த ஆள் தையா தக்கான்னு வந்து குதிப்பாரு. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு மாறனும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் பார்த்துட்டு டே மாறா இங்கே வாடா, அடைச்சி வாடா இங்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாறனும் வராங்க. டே என்னடா உனக்கு ரொம்ப திமிரா, ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிற, எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட எதுக்கு ஒப்படைச்சேன், ஒழுங்காக செய்வேன்னு தானே. வீரா இருக்கிற ரூமில் ஏசியை செட் பண்ணலையா, இதெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டியான்னு கேட்குறாங்க. அட ஏசியா, அடி பாவி, இதையா வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறாங்க மாறன். டேய் அங்கே என்னடா பார்க்குறேன், நான் சொன்ன வேலையை செய்யுங்கிறாங்க ராமச்சந்திரன். வா வா ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்ட்டு மாறன் முன்னாடி போகிறாங்க. பின்னாடியே வீராவும் போய் யாரோ பயந்துட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. இது பயமெல்லாம் எனக்கு எப்பவுமே வராதுங்கிறாங்க மாறன். நானும் பார்த்தனே, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேத்து அப்படியே போச்சேங்கிறாங்க வீரா. மாறா நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு எந்த லவ்ஸும் கிடையாது, மனசு மாறுவேன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்காத. நான் ராமச்சந்திரன் சார்கிட்ட உன்னை பற்றி காட்டி கொடுக்கல, நாளைக்கு எனக்கு கல்யாணம், நீ தேவையில்லாமல் கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. உருப்படியாக ஏதாவது பண்ணு, உன் மேலே உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ யோசிக்கலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உங்கள் அப்பா கிட்ட போய் நானே சொல்லிடுவேன். ஏய் நீ என்னடி என்ன மறட்டுறியா, நீ எங்கள் அப்பா கிட்ட இல்லை யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ, நான் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன், நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், அதை மாற்ற யாராலும் முடியாதுங்கிறாங்க மாறன். நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே நடக்கிற அத்தனை சடங்குக்கும் மாப்பிள்ளையா இருந்து யார் என்ன செய்வாங்களோ அதை பூரா நான் தான் செய்வேங்கிறாங்க மாறன். அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் தைரியமாக செய்வேங்கிறாங்க. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கிற மாறாங்கிறாங்க வீரா. கண்டிப்பாக நீ பார்க்கத்தான் போற பாருங்கிறாங்க மாறன். சரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இந்த சடங்குல ஒன்றில் கூட உன்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க வீரா. கண்டிப்பாக நான் தான் செய்ய போகிறேங்க மாறன். ஒருவேளை உன்னால செய்ய முடியலன்னா நீ என்ன செய்ய போற, மொத்தமா என்னை விட்டு விலகிடணும்னு கேட்குறாங்க வீரா. என்னை பத்தி நீ யோசிக்க கூட கூடாதுங்கிறாங்க. என்ன சவாலான்னு கேட்குறாங்க மாறன். ஆமா சவால் தான்ங்கிறாங்க வீரா. நீ விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு உன் கழுத்துல நான் தாலி கட்டலைன்னா என் பேர் மாறனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அஞ்சலி மைக்ல வீராவை கூப்பிடுறாங்க. இங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போது, கல்யாண பொண்ணு வீராவை மேடைக்கு கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. மேடைக்கு கூட்டிட்டு வர்றாங்க கண்மணி. கல்யாண பொண்ணுக்கு நகை எவ்வளவு அழகா கூட்டுதோ அதே மாதிரி மெஹந்தியும் அழகா கூட்டுது. மெஹந்தி ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு யாராவது மெஹந்தியை பத்தி தெரிஞ்சா மேடையில வந்து சொல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. அடைச்சி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு கார்த்தி மாறனும் பேசிக்கிறாங்க. டே பணம் செலவு பண்றோம்ல, அதனால பாக்குறவங்க சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவுதான்டா நம்மளும் பார்க்கலாங்கிறாங்க மாறா. என்னமோ உன் கல்யாணத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இவ்வளவு ரசிச்சு பாக்குறேங்கிறாங்க. ஆமா என்னோட கல்யாணம் தான்ங்கிறாங்க மாறன். டே மாறா என்னடா சொன்னேன்னு மறுபடியும் திருப்பி கேட்குறாங்க. டே என்னோட தலைமையில் நடக்கிற கல்யாணம் தானே, அதனால என்னோட கல்யாணம்னு சொன்னடாங்கிறாங்க. ஆமாமா நீ என்னமோ வர வர உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியை தாண்டா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. என்னமோட நீயும் சமாளிக்கிற, ஆனால் யாருக்கும் எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு காட்டி அங்கிருந்து போகிறாங்க. டவுட் வந்துருச்சா, சரி வந்தா வந்துட்டு போதும் போங்கடா அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். எது வந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க மாறன். வள்ளி வந்ததும் மாறா என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஏத்த ஃபங்க்ஷன் சிம்பிளாக நடக்குதுன்னு பார்க்குறியாங்கிறாங்க. ஏண்டா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவேன்னு பார்த்தா இன்னும் ஃபங்க்ஷன் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறியா, என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க வள்ளி. அத்தை வீராவை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்காங்கிறாங்க. அவளுக்கு என்னடா குறைச்சல், பார்க்குறக்கு இந்த ட்ரெஸ்ஸில் சினிமா நடிகை மாதிரியே அவ்வளோ அம்சமாக இருக்கான்னு சொல்கிறாங்க வள்ளி. அத்தை அது மாப்பிள்ளை கொடுத்த ட்ரெஸ் தான், அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா, அது நான் தான்ங்கிறாங்க. ஏய் இந்த விஷயம் வீராவுக்கு தெரியுமாங்கிறாங்க. இப்போதான் சொன்னேங்கிறாங்க. ஓஹோ டேய் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, அப்போ 2 பேரும் ஓடி போக போறீங்களாடான்னு கேட்குறாங்க வள்ளி. ஐயோ இதுகிட்ட நின்று பேசணும், அப்பா கிட்ட எப்படியும் மாட்டி விட்டுற, தள்ளியே நினைக்கலான்னு நினச்சிட்டு மாறன் அங்கிருந்து போகிறாங்க. டே மாறா நீயும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற, உங்கள் 2 பேர்த்தையும் ஜோடியாக பார்க்கணுன்னு எனக்கு ஆசைடா அப்படின்னு வள்ளி நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.